அவ்வளவுதான் கேக்குறேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற அயலி? இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் அர்த்தமே கிடைக்காம போகுது. எங்க அம்மா மேல இருந்த கலக்கத்தை துடைக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சா எனக்கு வேற என்னதான் பண்ண தோணும்? இந்த வீடு எங்க அம்மா வாழ்ந்த வீடு. இந்த வீட்டை விட்டுட்டு நான் வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா ஞாபகம் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல. இந்த வீட்டுல இருந்தா எனக்கு எங்க அம்மா பட்ட அவமானம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் இந்த வீட்டை விட்டு நான் வந்தேன். பொதுவா எந்த குழந்தைங்களும் அவங்க அப்பாவோ அம்மாவோ இன்னொருத்தவங்க முன்னாடி அவமானப்படுறத பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில என் அம்மா என் கண்ணு முன்னாடியே மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறத மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அவங்க முதல்ல கஷ்டத்தை பார்த்துட்டு என் அப்பா யாருன்னு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிட்ட என் அப்பாவை பத்தி கேட்கலான்னு போகும்போது அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. இத்தனை நாளா என் அப்பாவை நான் தேடினது நான் அவர் கூட கொஞ்சம் கொடாவதுக்காக இல்ல. யாரெல்லாம் என் அம்மாவை தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் போய் இங்க பாருங்க இவருதான் எங்க அப்பா இவருதான் எங்க அப்பான்னு சொல்றதுக்காக தான் என் அம்மா பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் நான் மாத்தணும்னு நினைச்சேன். எதுவுமே இல்ல. என்னால என் அம்மாவுக்கு ஒரு மகனா எதுவுமே செய்ய முடியாம இருக்கேன். நான் உயிரோட இருக்கிறதால இப்ப யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இப்ப உயிரோட இருந்து என்னதான் பண்ண போறேன்? அதான் என் அம்மா வாழ்ந்த வீட்லயே யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அயலி என்ன ஏன் அயலி தடுத்த? நான் என் அம்மா கிட்டே பேசாம போயிருப்பேன்ல. எனக்காக இப்ப யார் இருக்கா? நான் இருக்கேன் சீனியர். உங்களுக்காக நான் இருக்கேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. சிவா தான் அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு உரிமையோட அந்த வீட்டுல கால் எடுத்து வைங்க. சார் அது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க சொல்றது நடக்க வாய்ப்பே இல்லை சார். சார் தயவு செஞ்சு நம்ம வேற ஒரு வழியை யோசிப்போம். சிவா, வேற வழி கிடையாது. லட்சியம் பெருசா இருக்கும்போது பாதை கஷ்டமா தான் இருக்கும். இந்த பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், நீ என்ன சொல்ற? ஒரே ஒரு நிமிஷம். நீ இந்த போலீஸ் வேலைக்கு எதுக்கு வந்தேன்னு மட்டும் யோசிச்சு பாருடி. உன் அம்மா அவங்களுக்கு நடந்த துரோகம் என்னன்னு நீ இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா? என்ன ஆனாலும் சரி அந்த பர்மாவை நாம பிடிச்சே ஆகணும். அதுக்கு இது ஒன்று மட்டும்தான் வழி. அயலி, ஒரு போலீஸுக்கு தன்னோட பர்சனல் லைஃபை விட டியூட்டி தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம், எவ்வளவு ரிஸ்க் வேணும்னாலும் எடுக்கலாம். ஒரு அயோக்கியனை பிடிக்கிறதுக்காகவும் அவனுக்கு தண்டனை வாங்கி தரதுக்காகவும் நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம். அது நம்ம கடமை. அம்மா சொன்னதுதான் சரி. சார் சொன்ன மாதிரி சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா இந்திராணி மேடம் ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க ஏத்துக்கிட்டா கொஞ்ச நாளைக்கு நானும் சிவாவும் அங்க இருக்கலாம். அதுக்குள்ளயே கபிலனை வச்சு வர்மாவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ள கபிலனையும் சரி பண்ணி
ரித்திகா கூட சந்தோஷமா இருக்க வச்சிடலாம். ஓகே சார், எனக்கு இந்த பிளான் ஓகே. ஓகே. நான் சீனியரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ரெடி சார். ஐலி, இன்னும் நீயும் சார் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க?